இந்த உலகத்தில் மனுஷங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே பாக்டீரியா வைரஸ்கள் உருவாயிருச்சு. மனுஷங்க எவல்யூஷனால இந்த பாக்டீரியா வைரஸ்கள் தங்களை தாக்காம இருக்க இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தியை வச்சிருந்தாலும் பாக்டீரியா வைரஸ்களும் காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி தங்களை மியூட்டேட் பண்ணி மனுஷங்களையும் மற்ற உயிரினங்களையும் பாதிச்சுன்னு தான் வருது. மியூட்டேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி மனுஷங்களும் மற்ற உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி தங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ, அதே மாதிரி பாக்டீரியா வைரஸ் போன்ற மைக்ரோப்ஸும் காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி தங்களை தகவமைச்சுக்கிற ஒரு ப்ராசஸ் பேர் தான் மியூட்டேஷன். ஆனால் மனுஷங்களுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் இந்த ப்ராசஸ் நடக்க பல ஆயிரம் வருஷம் ஆகும். இந்த வைரஸ்களுக்கு இந்த மியூட்டேஷன் ப்ராசஸ் ஒரு சில நாட்கள்லேயே முடியும். இந்த மியூட்டேஷன் தான் இந்த வைரஸ்களை ரொம்ப டெட்லியான வைரஸாக மாற்றும். அதோட ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான் கொரோனா வைரஸ். 1928 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்னு சொல்லப்படுற ஒரு சயின்டிஸ்ட் மனித இனத்தோட முதல் ஆன்டிபயோட்டிக்கான பெனிசிலினை உருவாக்குறாரு. அதிர்ச்சி அளிக்கிற விதமாக பாக்டீரியாஸும் பெனிசிலினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமாக ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை உருவாக்குச்சு. இதுதான் மியூட்டேஷனால மனுஷங்க ஃபேஸ் பண்ண முதல் ப்ராப்ளம். இந்த மனிதர்களுக்கும் கிருமிகளுக்குமான யுத்தம் முடிவே இல்லாதது. சமகாலத்தில் நம்ம கூடவே இருந்து நம்ம உடம்புக்கு பழக்கப்பட்ட ஒரு பாக்டீரியா வைரஸ்களே நமக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் போது மனித இனமே இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணாத, எந்த வகையிலும் மனித உடம்புக்கு பழக்கப்படாத, உயிரை கொல்லக்கூடிய கொரோனா வைரஸை விட டெட்லியான பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் வெளியே வந்தா அது பரவ ஆரம்பிச்சதுன்னா என்ன மாதிரியான ஆபத்து வரும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்ம நினைக்கலாம், ஆனா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது தான் உண்மை. குளோபல் வார்மிங் பிரச்சனையை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அட்மாஸ்பியர்ல அதிகமான காத்து மாசு நடக்கிறதுனால அது கிளைமேட் சேஞ்ச் உருவாக்குது. இந்த கிளைமேட் சேஞ்ச்னால உலகம் முழுக்க இருக்கிற பனிப்பிரதேசங்கள் சூடாகி அங்க இருக்கிற பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிக்குது. இந்த பனிக்கட்டிகள் உருகி தண்ணியாகி கடல்ல கலக்கிறதுனால சீ லெவல் ரைஸ் ஆகிற பிரச்சனை தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த பனிக்கட்டி உருகிறதுனால இன்னொரு உயிரை கொள்ளக்கூடிய பிரச்சனை வரப்போகுதுன்னு பல மக்கள் உணராம இருக்காங்க. அந்த பிரச்சனையோட பேரு தான் பெர்மாஃப்ராஸ்ட் வைரஸ். பனி பிரதேசங்கள்ல மேல பனி படர்ந்து ஃப்ரோஸ் ஆகி அந்த பனிக்கு அடியில் இருக்கிற சாயில தான் பெர்மாஃப்ராஸ்ட் சாயில்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பெர்மாஃப்ராஸ்ட் சாயில்னால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாயில் தனக்குள்ள ஏன்ஷியன்ட் வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ்னு சொல்லப்படுற டெட்லியான பழங்கால வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸை தனக்குள்ள கொண்டு இருக்கு. அந்த சாயிலுக்குள்ள இந்த கிருமிகள் பல்லாயிரம் வருஷமா தூங்கின்னு இருக்குன்னு சொல்லலாம். இந்த பனிக்கட்டிகள் உருகிறதுனால பல்லாயிரம் வருஷமா பனிக்கடியில டார்மெண்டா இருந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் வெளியில வந்து மனிதர்களையும் மற்ற மிருகங்களையும் பாதிக்கணும். ஆல்ரெடி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து இருக்கும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆகஸ்ட் 2016 சைபீரியாவோட ரிமோட் கார்னர்ல இருக்கிற யமால் பெனின்சுலால 12 வயசு பையன் ஆந்த்ராக்ஸ்ன்ற ஒரு கிருமியால பாதிக்கப்பட்டு இறந்து போறான். அவனோட இன்னும் 20 பேரும் இந்த ஆந்த்ராக்ஸ் கிருமினால இன்ஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. இந்த ஆந்த்ராக்ஸ் எப்படி அங்க வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆந்த்ராக்ஸ் கிருமியால பாதிக்கப்பட்ட ஒரு மான் அங்க இறந்து போய் அந்த மானோட பாடி பெர்மாஃப்ராஸ்ட்க்கு அடியில ஃப்ரீஸ் ஆகி இருந்திருக்கு. அந்த மானோட பாடியில இருந்த அந்த ஆந்த்ராக்ஸ் வைரஸும் பிரிசர்வ் ஆகி இருந்திருக்கு. 2016 சம்மர்ல வந்த ஹீட் வேவ்ஸ்னால அந்த பெர்மாஃப்ராஸ்ட் உருகி அந்த மான் பாடியில இருந்த ஆந்த்ராக்ஸ் வைரஸ் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அப்படி எக்ஸ்போஸ் ஆன வைரஸ் அங்க இருந்த 2000 மானுக்கு பரவி அங்க வாழ்ற கொஞ்சம் மக்களுக்கு பரவி இருக்கு. ஒவ்வொரு சம்மர்லயும் குளிர் பிரதேசங்கள்ல 50 சென்டிமீட்டர் அளவுக்கு பெர்மாஃப்ராஸ்ட் உருகிறது வழக்கம் தான். ஆனா குளோபல் வார்மிங்னால இன்னும் பழைய பெர்மாஃப்ராஸ்ட் உருகி அதில் இருக்கிற டெட்லியான வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் எக்ஸ்போஸ் ஆகி பரவ நிறைய சான்சஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸஸ் பல வருஷத்துக்கு உயிரோடு இருக்க பெர்மாஃப்ராஸ்ட் சாயில் தகுந்த இடம்னோ, குளோபல் வார்மிங்னால அந்த பெர்மாஃப்ராஸ்ட் சாயில் உருகி அதில் இருக்கிற வைரஸ் எக்ஸ்போஸ் ஆகலாம்னோ பெரிய பேண்டமிக் உருவாக சான்சஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. மற்ற ஏரியாஸை விட ஆர்டிக் சர்க்கிளில் டெம்பரேச்சர் ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்குது. இது உலகத்தோட மற்ற ஏரியாஸை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு அதிகம். இந்த ஆர்டிக் சர்க்கிளில் இருக்கிற பெர்மாஃப்ராஸ்ட்க்கு அடியில் டெட்லியான வைரஸஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த பெர்மாஃப்ராஸ்ட்க்கு கீழே புது வைரஸ் மட்டும் இல்லாமல் பாஸ்ட்ல அவுட் பிரேக்கான பல வைரஸஸ் இருக்கலாம். ஏன்னா அலாஸ்காவோட துண்ட்ரா ரீஜனில் இருக்கிற பெர்மாஃப்ராஸ்டில் 1918 வந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவோட ஆர்னே இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வைரஸ்லாம் ஃப்ரோஸ் ஆகி இருக்கும்போது இன்ஆக்டிவாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் வெளியில் வந்துருச்சுன்னா ஆக்டிவ் ஆகி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த குளோபல் வார்மிங் ப்ராப்ளம் வெறும் சீ லெவல் ரைஸோட நிற்காம பல டெட்லியான கான்சிக்வன்சஸையும் கொண்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரியான வைரஸ்கள் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.